ආරම්භක වචනයක් කියවන්න යනවා. ඒෝடைய ආරම්භ தேவ வார்த்தையாக நாம் வாசிக்க போகிறோம். අපි සුදෝ ලියවිලි අපි අරවා ගනිමු. எங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ள போகிறோம். පළවෙනි පේතුරුස් 3 වෙනි පරිච්ඡේදයට අපි අරවා ගනිමු. 1 பேதுரு 3வது அதிகாரத்தை நோக்கி நாம் திருப்பிக் கொள்ள போகிறோம். ආරම්භක වචනයක් වශයෙන් අපි කියවන්නට යනවා. எங்களுடைய ஆரம்ப வார்த்தையாக அதை நாம் வாசிக்க போகிறோம். පළවෙනි පේතුරුස් 3 වෙනි පරිච්ඡේදය. முதலாவது பேதுரு 3வது அதிகாரம் 9 වෙනි පදයේ මැද කොටසට අපි අවධානය යොමු කරන්නට යනවා. 9வது வசனத்தில் நடுப்பகுதியை நோக்கி எங்களுடைய கவனத்தை செலுத்த போகிறோம். නුඹලාට ආශිර්වාදයක් උරුමාන පිරිස කැඳවනු ලැබූ බැවින් ආශිර්වාදම කරපල්ලා. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். අපි ආඥා කරමු. ஜெபம் செய்வோம். ඉතාවදරන්ත ධර්මිෂ්ඨෝ දෙවියන්නි அருமையான அன்பான ஆண்டவரே, ඔබවහන්සේගේ ආත්මය කරුණ කොටගෙන உம்முடைய ஆவியை மூலமாக අපේ ගුරුතුමා වෙන්න எங்களுடைய ஆசிரியராக மாறும். අපේ දේශකයා වෙන්න எங்களுடைய பிரசங்கியாகும். මෙම ස්ථානයේ ප්‍රධානියා වෙන්න இந்த இடத்திலே பிரதான ஒருவராக மாறும். ඔබගේ ආඩ අපිට ඇසෙන්නට ඕන. உம்முடைய சத்தத்தை நாம் கேட்கட்டும். අපිට කතා කරන්න. எங்களோடு பேசுவீராக. මේ නව වසරට இந்த புதிய வருஷத்தில் පණිවිඩය අපිට ලබා දෙන්න. பரிசுத்த வார்த்தையை தந்தருளுவீராக. මේ වසර පුරාම இந்த வருடம் முழுவதும் ඔබ ඔසවාගෙන යන්න පුළුවන්. எங்களை நீ தூக்கி கொண்டு போக මේ முடியும். පණිවිඩය අපිට ලබා දෙන්න. அப்படியான ஒரு வார்த்தையை මේ தந்தருளுவீராக. විරුද්ධ එන්නා සියලු බලතල அதற்கு விரோதமாக இருக்கிற எல்லா பலங்களையும், අවිශ්වාසය அவிசுவாசம், ඇකය சந்தேகம், ව්‍යාදුකම அதாவது குழப்பமான காரியங்கள், ආගමිකත්වය மத சம்பந்தமான காரியங்கள் සියල්ල අපි යේසුස් වහන්සේගේ නාමයෙන් කඩා විද දමනවා. அனைத்தும் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கிறோம். ඔබ වහන්සේම කතා කළම நீர் பேசுவீராக. යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. இயேசுவின் நாமத்தில். යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. நாமத்தில். ආමේන්. ஆமென். නුඹලා ආශිර්වාදය උරුමක් කරගන්න කැදවනු ලැබූ බැවින් நீங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளபடியாக அழைக்கப்பட்டபடியினால் අයි ස්වාමීන් වහන්සේ අපේ කැදවා තිබෙන්නේ ஆண்டவர்களை அழைத்திருக்கிறது என்னதற்காக? ආශිර්වාදය උරුමක් කරගන්න අපේ කැදවනු ලැබූ බැවින් ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக. ඒ නිසා ඔබලා එකිනෙකාට ආශිර්වාද කරපල්ලා. ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீர்கள். එනිසා මම ஆகவே நான் යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ලැබුණා වූ අවසර பெற்றுக்கொண்ட புதிய ஆண்டிலே ඉතාම සුබදායි மிக ஒரு அருமையான ආශිර්වාදමයි ஆசீர்வாதமான අවුරුද්දක් වේවායයි வருடமாகட்டும் என்று මම සුබ පතනවා. உங்களை வாழ்த்துகிறேன். යේසුස් වහන්සේගේ இயேசுவின் නාමයෙන්. நாமத்தில். ආමේන්. ඉතින් අපි සුබ පතනවා. அப்படியானால் நாங்கள் வாழ்த்துகிறோம். අපි යන අලුත් අවුරුද්දක් වේ සුබ අලුත් අවුරුද්දක් වේවා. புதிய புத்தாண்டாக உங்களுக்கு அமையட்டும். මේ අවුරුද්ද මෙසේ වේවා එසේ වේවා. இந்த வருடம் அப்படியாக இப்படியாக ஆகட்டும். එකිනෙකාට ආශිර්වාද කරන කීතාම යාපත. ஒவ்வொருவர்களையும் ஆசீர்வதிப்பது நன்மையான காரியமாக අරකට පාප இருக்கிறது. කරන්න ඕන නැහැ. யாரையும் சபிப்பது நல்ல காரியம் அல்ல. සතුරාටත් අපි ආශිර්වාදය තමයි විදාස් කරන්න ඕනේ. எதிரிகளுக்கும் எங்களுடைய ஆசீர்வாதங்களை விடுவிக்கட்டும். අපේ දෙවියන් වහන්සේ කිසිම කෙනෙකුට සාපේ නිදාස් කරන්න කියලා අපිට උගන්වලා නැහැ. எங்களுடைய ஆண்டவர் எந்த இடத்திலும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை யாருக்குமே சாபத்தை விடுவி என்று. ඒක දෙවියන් වහන්සේ ප්‍රේමයේ දෙවියන් වහන්සේ. ஏனென்றால் எங்களுடைய ஆண்டவர் அன்பின் ஆண்டவராய் ඒ இருக்கிறார். නිසා අපි ඔබට සුබ පතනවා. ஆகவே நாம் உங்களை வாழ்த்துகிறோம். ඔබේ පාලකතුමා ඔබට සුබ පතනවා. உம்முடைய போதகர் உங்களை வாழ்த்துகிறார். මෙතන ඉන්න එකිනෙකාට සුබ පතා ගන්නවා. இவ்வண்ணமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் வாழ்த்திக் கொள்கிறீர்கள். ආමේන්. ஆமென். හalleluya. ஹalleluya. නමුත් ஆனாலும் මේ ආශිර්වාදය අපිට අත්පත් වෙන්න නම් இந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் சுதந்திரவாளியாக மாற வேண்டும். අපි නිකම් සුබ පතලා පමණක්ම මදි. சும்மாவா இப்படியே நாங்கள் வாழ்த்தினால் போதாது. නිකම් එසේ වේවා මෙසේ වේවා කියා කිව්වට වැඩක් නැහැ. வேறையான வார்த்தைகளினால் இப்படி ஆகட்டும் அப்படி ஆகட்டும் என்று சொன்னால் அது அப்படியாக ஆக போவதில்லை. ඒක අපි අවුරුද්දක් පාසා මෙසේ තමයි අපි කරගෙන යන්නේ. இதை ஒவ்வொரு வருடமாக இதைதான் நாம் செய்து கொண்டு வருகிறோம். මේක දැන් චාරිත්‍රයක් වෙලා සම්ප්‍රදායක් වෙලා. அது எங்களுக்கு ஒரு சடங்காச்சாரமாக மாறிக்கொண்டு ඒක வருகிறது. නිකම් පුරුද්දක් වෙලා. அது எங்களுக்கு ஒரு பழக்கமாக வருகிறது. ඒක නිකම් ඔටෝමැටිකලි ඉවෙන් මේක එනවා අපි තුලේ. அது தன்னால இயங்கக்கூடிய ஒரு காரியமாக ඒක நடக்கிறது. අපි ඒක පුරුද්දට ගිහිල්ලා තිබෙන්නේ. அதை நாங்கள் பழக்கப்பட்டிருக்கிறோம். ඒ නිසා මගේ ප්‍රේමාන්ත දරුවානේ. ஆகவே அன்பானவருடைய பிள்ளைகளே, අපිට ආශිර්වාදය සගාවට අත්පත් වෙන්න ඕනේ නම් எவருக்கு ஆசீர்வாதம் உண்மையாக கிடைக்க வேண்டுமானால் අපිට සුබ ප්‍රතිවාවේ සුබ දේවල් සිද්ධ වෙන්න ඕනේ නම් எங்களுக்கு வாழ்த்தின வாழ்த்துதல் வார்த்தை
வார்த்தைகள் நடக்க வேண்டுமானால் පළවෙනිදේ අපි සැබෑව සත්‍යය දැනගන්න ඕනේ. முதலாவது நாங்கள் சத்தியத்தை அறிந்திருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஹalleluya ஹalleluya අපි සැබෑව සත්‍යය දැනගන්න ඕනේ. உண்மையான சத்தியத்தை அறிந்திருக்க வேண்டியவர்களாய் දෙවෙනිදේ இருக்கிறோம். අපි දැනගත්තා ඔය සැබෑව සත්‍යය අපි කීකරු වෙන්න ඕනේ. இரண்டாவது அறிந்து கொண்ட சத்தியமான வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டியவர்களாய் අපි இருக்கிறோம். උන්වහන්සේට කීකරු වෙන්නේ நாம் නැත්නම් அவருக்கு ඒ கீழ்ப்படியாவிட்டால் සත්‍යතාවයට කීකරු වෙන්නේ அந்த නැත්නම් சத்தியத்துக்கு கீழ்ப்படியாவில்லை ඒ සත්‍යතාවය අපි දැනගන්නේ නැත්නම් அந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளாவிட்டால் අපට ආශිර්වාද අත්පත් කරගන්න බැරි වෙනවා. எனக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள මම முடியாது. සුබකතුවක් වැඩක් වෙන්නේ නැහැ. நான் வாழ்த்தினாலும் போதாது, තව කෙනෙක් සුබකතුවක් වැඩක් වෙන්නේ இன்னொருவர் නැහැ. வாழ்த்தினாலும் போதாது. අපි උන්වහන්සේගේ සත්‍යතාවය දැන අඳුරගෙන நாம் அவருடைய சத்தியத்தை அறிந்து ඒ கொண்டவர்களாக සත්‍යතාවයට අපි කීකරු වෙද්දී அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் போது කවුරු සුබකතුවක් නැත யார் வாழ்த்தினால் வாழ்த்தாவில்லை අනිවාර්යයෙන්ම ඔබට ආශිර්වාදය උනවා. நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறதா இது? හලෙලුයා. කවුරු ඔබට සාප කළා? யார் உங்களை சபித்தால் ඔබට බය වෙන්න අවශ්‍ය වෙන්නේ නැහැ. பயப்பட தேவையில்லை. ඔබට ආශිර්වාදයක් අත්පත් වෙනවා. உங்களுக்கு ஆசீர்வாதம் நிச்சயம். ඒ දිව්‍ය මාර්ගයේ පැතුම ඔබට ආශිර්වාද කරන එක. காரணம் ஆண்டவருடைய சித்தமானது உங்களை ஆசீர்வதிப்பது. ඒ නිසා මේ අලුත් අවුරුද්දේ දේවමය ආශිර්වාදයේ දේවමය. ஏனால் இந்த புது வருடத்திலே இந்த தேவனுடைய அதாவது ஆராதனை என்பது ஒரு ஆசீர்வாதமானதா இருக்கிறது. මේක ඔබට ආශිර්වාදයක් වෙන පිණිස මේ දේවය පාත්‍රයි. உங்களுக்கு ஆசீர்வாதமானதா இருக்க வேண்டும் என்று தேவனுடைய ஆராதனை අපි ප්‍රාර්ථනා කරනවා අපේක්ෂා කරනවා මේ අවුරුද්ද පුරාම ආශිර්වාදයෙන් පිරි ඉදිරියන්ට ඕනේ. நாங்கள் அதாவது பிரார்த்திக்கிறோம், நாங்கள் ஆமோதிக்கிறோம். இந்த வருடம் முழுமையாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நிரம்பி வழிகிறதா ඔබ ආශිර්වාද ලබා ගන්නවා පමණක් නෙමෙයි. நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வது மாத்திரமல்ல, අනිත්‍යයට ආශිර්වාද කරන්න ඕනේ. மற்றவருக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். අනිත්‍යයට ආශිර්වාද மற்றவருக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். හලෙලුයා. ඒ තමයි නියම ආශිර්වාදය. அதுதான் அருமையான ஆசீர்வாதம். සභාවට ආශිර්වාදයක් சபைக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். දේවදාසයන්ට ආශිර්වාදයක් ராசனுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். නැතිබැරියට ආශිර්වාදයක් වෙන්න ඕනේ. இல்லாதவர்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். ඔබගේ කිතුණු සහෝදර සහෝදරයන්ට ආශිර්වාදයක් වෙන්න உங்களுடைய ඕනේ. கிறிஸ்தவ சகோதர சகோதரிக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். අනිත්‍ය අයට ආශිර්වාදයක් වෙන්න බැරි ආශිර්වාදය மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க முடியாத ஆசீர்வாதம் ඒක ආශිර්වාදයක්ම அது නෙවෙයි. ஆசீர்வாதம் அல்ல. හලෙලුයා. හලෙලුයා. ඒ නිසා අපි නැවතත් ඔබට සුබ පතනවා. ஆகவே மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறோம். එවනම් අපි මේ සත්‍යතාවයට අපි ගමන් කරමු. இந்த சத்தியத்தினூடாக நாங்கள் பயணிக்க ඒ போகிறோம். සත්‍යතාවය දැනගෙන ඒකට කීකරු වෙද්දී இந்த சத்தியத்தை அறிந்து அதற்கு கீழ்ப்படியும் போது ඔබට ආශිර්වාදයක් உங்களுக்கு ලබනවා. ஆசீர்வாதம் உருவாகும். අපි අලුත් අවුරුද්දකට පැමිණ සිටින්නේ. புதிய வருடத்துக்கு வந்திருக்கிறோம். මේ අලුත් අවුරුද්ද අමුතු අලුත් අවුරුද්දක් වෙලා තිබෙන්නේ. இந்த புதிய வருடம் ஒரு புதுமையான வருடமாய் இருக்கிறது. ඒක හැමෝම යම් ව්‍යාධකමේ எல்லாரும் ஒரு குழப்பத்தில், හැමෝම යම් සැකයකින් எல்லாரும் ஒரு சந்தேகத்தில், හැමෝම යම් ප්‍රශ්නාර්ථක ලකුණකින් எல்லாரும் ஒரு கேள்விக்குறியோடு මොනවද වෙන්නේ යන්නේ? என்ன நடக்க போகுது, මොනවා වේවිද? என்ன நடக்கும், ඔය කියපු සියලු විනාශකාරී තත්ත්වයන් සිද්ධ වේවිද? சொல்லப்பட்ட அழிவுகள் நிறைவேறுமா, මේ චිත්‍රපටි වල පෙන්නපු දේවල් එසේම සිද්ධ වේවිද? அதாவது படங்களிலே காண்பிக்கப்பட்டவைகள் அப்படியே நடக்குமோ, මේ සමහර දේවදාසියෝ අනාගත වෙච්චි පෞරුෂ පහකාරයට මේ විනාශකාරී දේවල් සිද්ධ වේවිද? அநேக தேவனுடைய ஊழியர்களின் வாயின் அறிக்கையின்படி, தீர்க்க தரிசனத்தின்படி நடக்குமோ, භයානක දේවල් සිද්ධ වේවිද? பயங்கர காரியங்கள் நடக்குமோ, කලබලකාර දේවල් සිද්ධ වේවිද? விளக்கமான காரியம் நடக்குமோ, අපිට මොනවද වෙන්නේ යන්නේ? என்ன நடக்க போகுது, අපි පෞරුෂයට මොනවද වෙන්නේ යන්නේ? ලෝක විනාශයක් වෙන්න යනවා. அழிய போகுதா? මේ විදියට මිනිස්සු හරියට බයෙන් සැකයෙන් இப்படியாக மனிதர்கள் பயத்தோடு சந்தேகத்தோடு මේ යම් ප්‍රශ්නාර්ථක ලකුණකින් ஒரு பிரச்சனை கேள்விக்குறியோடு තමයි මේ අවුරුද්දට මුහුණ දෙගෙන සිටින්නේ. அப்படியாக இந்த வருடத்தை முகப்படுத்திக் கொண்டிருக்கார். අන්‍ය ජාතිකයෝ පමණක් නෙවෙයි. அந்நியர்கள் மட்டுமல்ல, කිතුණුවෝ කියන අය පවා, கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள், දේවදාසියෝ කියන අය පවා ஊழியர்கள் මේ අවුරුද්ද ගැන යම් සැකයකින් තමයි බලන්නේ. இந்த வருடத்தை ஒரு சந்தேக பார்வையில் பார்க்கிறார், යම් භීතියකින් තමයි බලන්නේ. ஒரு வியாகுலத்தோடு பார்க்கிறார்கள். මට කියන්න බෑ මේ අවුරුද්දේ මොනවා වේද නොවේද කියලා. எனக்கு சொல்ல முடியாது இந்த வருடத்துல எது நடக்கும் எது நடக்காது. ඇත්ත කියනවා නම් දෙවියන් වහන්සේ මට කිසිම දෙයක් එහෙම පෙන්නලා නැහැ. உண்மையாக நான் சொல்வேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒன்றும் காண்பிக்கவில்லை. නමුත් දෙවියන් වහන්සේගේ වචනය අනුව අපි බලන්න ගියොත් அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பார்த்தால் ඒක දෙවියන් වහන්සේගේ වචනයට වඩා ඉහළ අනාගත වැකියක් වෙන කොහෙවත් නැහැ. காரணம் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தையை விட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை ඒ නිසා මේ දේව වචනේ අනාගත වැකිය අනුව බලන්න ගියොත් இந்த வார்த்தையை ஒரு தீர்க்க தரிசனமாக நாங்கள் பார்ப்போமானால் අපි අවසාන කාලයේ ජීවත් වෙගෙන යන්නේ. நாங்கள் வாழ்வது கடைசி ඒ நாளாயிருக்கும். නිසා මොන දේ වුණත් හරි සිද්ධ වෙන්න
පුළුවන්. அப்படியானால் எது நடந்தாலும் ඔය நடக்கட்டும். කියපු දේවල් සිද්ධ වෙන්නත් පුළුවන්. சொல்லப்பட்ட காரியங்கள் நடக்கட்டும். කියපු නැති දේවල් උනත් හරි සිද්ධ වෙන්න சொல்லப்படாத காரியங்கள் நடக்கட்டும். අපේක්ෂා කරපු දේවල් සිද්ධ වෙන්න පුළුවන්. ஆமோதிக்கப்பட்ட காரியங்கள் நடக்கலாம். අපේක්ෂා නොකරපු දේවල් සිද්ධ වෙන්න පුළුවන්. ஆமோதிக்கப்படாத காரியங்கள் நடக்கலாம். නමුත් දෙවියන් වහන්සේගේ වචනය අනුව නම් ஆண்டவருடைய வார்த்தையின்படி මේ වචනය නැමැති අනාගත වෙච්ච வார்த்தை எனப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் අවසාන කාලය ඊටාම නපුරු කාලය. கடைசி காலம் என்பது மிக பொல்லாத காலம். නපුර සිද්ධ වෙන කාලයක් කියලා බයිබලයේ ප්‍රකාශ பொல்லாதது වෙනවා. நடக்கிற காலம் என்று வேதம் தெளிவாக දුෂ්ට சொல்லுகிறது. දේවල් විනාශකාරී දේවල් සිද්ධ වෙන කාලයක් කියලා බයිබලයේ ප්‍රකාශ වෙනවා. பொல்லாத பிரிய ஒரு துஷ்டமான காரியங்கள் நடக்கிற காலம் என்று මිනිස්සු வேதம் විසින් சொல்லுகிறது. ගොඩනගා ගන්නා රට රාජ්‍යයන් දෙදරන කාලයක් කියලා බයිබලයේ ප්‍රකාශ மனிதர்களால் වෙනවා. செய்யப்பட்டு அதாவது அரசாங்கங்கள் அதற்குரிய ஒரு ஆண்டு என்று சொல்லப்படுகிறது. දෙවියන් වහන්සේගෙන් තොරව සිද්ධ වෙනා සියලු සිදුවීම් කඩා කප්පල් වෙන කාලයක් කියලා බයිබලයේ කියවෙනවා. ஆண்டவரை விட்டு செய்யப்படுகிற காரியங்கள் உடைக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ඒක මගේ අනාගත වෙච්ච නෙමෙයි. උන්වහන්සේගේ වචනය ප්‍රකාශ කරන්නේ. இதனால் உடைக்கப்படுகிற தீர்க்க தரிசனங்கள் அல்ல, அவருடைய வார்த்தை உடைக்கப்பட்ட தீர்க்க මිනිස්සුන්ට தரிசனங்கள். බයගතිය ඇවිල්ලා. மனிதர்களுக்கு ஒரு பயம், භීතිය ඇවිල්ලා. ஒரு குழப்பம், ප්‍රශ්නාර්ථක ලකුණක් ஒரு ඇවිල්ලා. கேள்விக்குறி, කනස්සල්ලක් ඇවිල්ලා. ஒரு குழப்பம், කනගාටුවක් ඇවිල්ලා. ஒரு அதான் இது நடக்குமோ என்ற ஒரு කැළඹිල්ලක් ඇවිල්ලා. ஒரு பிரச்சனையோடு இருக்க வேண்டிய நிலைமை. බයදුකම වැරදි කියලා මම කියන්නේ නැහැ. பயம் என்பது ஒரு பிழையான காரியம் என்று අපිට තියෙන්න ඕනේ. අපිට යම් බියක් තියෙන්න ඕනේ. ஒரு பயம் இருக்க வேண்டும். නමුත් අපිට තියෙන්නේ හරි බියද වැරදි බියද? எங்களுக்கு இருக்கிற பயமானது சரியானதா பிழையானதா? දැන් මිනිස්සු ඔක්කොම බිය වෙලා. இன்னைக்கு எல்லா மனிதர்களும் பயந்து ඕවා බිය වෙලා. எல்லாரும் குழம்பி ඇයි බිය වෙන්නේ? ஏன் பயப்படுகிறார்கள்? විනාශය ගැන බිය වෙන්නේ. இந்த அழிவை குறித்த ஒரு பயம், ලෝක විනාශය ගැන බිය இந்த වෙන්නේ. உலகத்தின் ஒரு அழிவை குறித்த ஒரு பயம், තමන්ගේ මරණය ගැන බිය වෙන්නේ. தன்னுடைய மரணத்தை குறித்த ஒரு பயம், තමන්ගේ දේපොළ වස්තු හරියமே කැඩිලා විදිලා විනාශ වෙයි කියලා බය වෙන්නේ. தன்னுடைய சொத்துக்கள் அங்கே இங்கே அழிந்து விடும் என்ற ஒரு பயம், ලෞකික දේවල් ගැන බිය වෙන්නේ. உலகிக்க காரியங்களை குறித்த ஒரு பயம், ලෞකික දේවල් නැති වෙයි කියලා බිය உலக වෙන්නේ. காரியங்கள் இழக்கப்படும் என்ற ஒரு பயம். මේ බිය විනාශයමයි අපිට ගෙන දෙන්නේ. இந்த பயமானது ஒரு அழிவையே கொண்டு வந்து தருகிறதா? යෝතුමා කිව්වා මම බියට පත් වුණ දේ මට පැමුණුනේ. யோபு சொல்லுகிறார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, මම බියට පත් වුණ දේ මට පැමුණුනේ. நான் பயந்த காரியம் எனக்கு நடந்தது. දැන් මිනිස්සු දැනටම විනාශය එන්න කලින්ම බය වෙන්න පටන් ගන්න තියෙන්නේ. அப்படியானால் மனிதர்கள் அழிவு வர முன்பதாகவே ஒரு பயம் உருவாகி இருக்கிறது. කොච්චර බියද කිව්වොත් ඒවා ගැන නාට්‍ය චිත්‍රපට සංග්‍රහවල් මේ සියල්ල නිෂ්පාදනය කරලා இந்த පෙන්නනවා. பயத்தை அதாவது இப்படியாக பிரதிபலிக்கிறார்கள், ஒரு படங்கள் மூலமாக, நாடகங்கள் மூலமாக, இப்படி புகைப்படங்கள் அநேக முறைகளிலே இந்த பயத்தை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார்கள். ඒවා ගැන තර්ක විතර්ක ඒව නැත්නම් සාකච්ඡාවල් රූපවාහිනී channel වල පවා පෙන්නනවා. இதை குறித்தான அதாவது பேச்சுவார்த்தைகள், உரையாடல்கள், இதை குறித்தான அநேக தர்க்கங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. මනුෂ්‍ය මේදියා බලලා மனிதர்கள் கண்டு කැළතිලා බියටපත් වෙලා. குழம்பி பயந்து கொண்டிருக்கிறார்கள். ඕ මේම බිය වෙන්න කිව්වෝ. இப்படி பயந்தால் ඒ මිනිස්සු කුමන දෙයකට බිය அந்த වෙනවද? மனிதர்கள் எதற்காக பயப்படுகிறார்கள்? ඒ බියටපත් වෙන දේ ඕන් කෙරේ පැමිණෙන එක කාටවත් වළක්වන්න බැහැ. அந்த அவர்கள் பயப்படுகிற காரியங்கள் அவர்களுக்கு நடப்பதை யாராலும் தவிர்க்க මම ආත කැමති. நான் கேட்க விரும்புகிறேன். ඔබ බයෙන් ඉන්නේ. நீங்கள் பயமாக இருக்கிறீர்கள். සිතුවනේ கிறிஸ்தவர்களே, සිතෝ සභාවනේ பரிசுத்த சபையாக ඔබ බියටපත් වෙලාද? நீங்கள் பயந்திருக்கிறீர்களா? ඇයි ඔබ බියටපත් ஏன் වෙන්නේ? பயந்திருக்கிறீர்கள்? උන්වහන්සේ කිව්වා ஆண்டவர் சொன்னார், බිය නොවෙල්ලා. பயப்படாதீர்கள், බිය නොවෙල්ලා. பயப்படாதீர்கள், බිය නොවෙල්ලා. பயப்படாதீர்கள், මම නුඹලා සමගයි. நான் உங்களோடு இருக்கிறேன். හලෙලුයා. 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 මම නුඹලා සමගයි. நான் உங்களோடு இருக்கிறேன். යා දෙවියන් වහන්සේ පැවසුවා. ஆண்டவர் அப்படியாக சொன்னார். අපිට බිය තියෙන්න ඕනේ. பயம் இருக்கு. දැන් මේ වගේ බියක් නෙමෙයි. இப்படிப்பட்ட பயம் මේ විනාශය ගැන බිය වෙන මේ මිනිස්සු இவர்கள் அழிவை குறித்து பயப்படுகிறார்கள். මේ රෝගී විනාශය ගැන බය වෙන මිනිස්සු உலகத்தின் அழிவை குறித்து තමන්ට பயப்படுகிறார்கள். මරණයයි කියලා බිය වෙන මිනිස්සු அதற்கு ஒரு மரணம் நிகழும் என்ற ஒரு பயம். මරණයෙන් පස්සේ තමගේ ආත්මය සදාකාල විනාශයට යනවා කියන බියක් තියනවාද? அவர்களுக்கு மரணத்தின் பிறகு எனக்கு ஒரு நித்திய அழிவை நோக்கி நான் செல்ல போகிறேன் என்ற பயம் இருக்கிறதா? මම සදාකාලික නිරයට යනවා කියලා බියක් තියනවාද? அதாவது நித்திய ஒரு நரகத்துக்கு நான் செல்ல போகிறேன் என்ற பயம் இருக்கிறதா? මගේ ආත්මය සදාකාල මරණයට සදාකාලික
තාවකාලික විනාශයට යනවා කියලා බයක් තියෙනවා. ஆத்துமா நித்திய அதாவது மரணத்துக்கு முகம் கொடுக்க போகின்ற பயம் இருக்கிறதா? එවැනි බියක් නම් මට පේන්නේ නැහැ. அப்படி ஒரு பயம் நான் காணவில்லை. මිනිස්සු තුළ එවැනි බියක් ඇවිල්ලා නැහැ. மனிதர்கள் மத்தியில் அப்படியாக ஒரு பயம் இல்லை. අයියෝ මගේ ආත්මය විනාශ වෙන්න ஓ යනවා. என்னுடைய ஆவி அழிய போகிறது. අයියෝ මගේ ආත්මය සදාකාල නිරේණය